வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. அதுதான் நம்ம வந்து வேறுபட்டு காமிக்கணுங்கிறதுக்காக இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற நிலையை நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். இப்போ இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன துல்லியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் கூடுதலாக இந்த வாஸ்து அப்படிங்கிற எதனால் செயல்படுது, எப்படி செயல்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் என்ன வச்சுருக்கு, ப்ளஸ் கூடுதலாக அங்கே என்ன கோணங்கள் இருக்குது, என்ன திசைகள் இருக்குது, என்ன அளவுகள் இருக்குது, இது எல்லாமே கவனிக்கணும். போகிற போக்கில் இது வந்து வடக்கு திசை, இது வந்து கிழக்கு திசை அப்படின்னு சொல்லிட்டு போகிற சப்ஜெக்ட் இது கிடையாது. பியூர் சயின்ஸ் வந்து இந்த இடத்துல கதைகளுக்கும் கற்பனைகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் வேலையே கிடையாது. அப்போ இந்த இடத்துல கடவுள் அப்படிங்கிற நிலையை உள்ளே கொண்டு வரணும் தேவையில்லை, கோயில் அப்படிங்கிற நிலையை உள்ளே கொண்டு வரணும் தேவையில்லை. சப்ஜெக்டாக பாருங்க. ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா டாக்டருக்கு என்ன தேவைன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அப்போ என்ன பண்ண சொல்லுவாங்க, முதல்ல வந்து ஸ்கேன் போட்டு எடுத்துவாங்க அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துவாங்க அப்படிங்கிற நிலையை தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க. வந்து அதே விஷயம் தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கேன் அப்படிங்கிற நிலையை வந்து நம்ம வீட்டை வந்து அந்த மெஷர்மெண்ட்டை எல்லாத்தையும் அளந்து டேப் வச்சு மெஷர்மெண்ட்டை வந்து காம்பஸ் வச்சு டைரக்ஷனை செக் பண்ணி அப்போ அதுக்கு ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணணும். அப்போ அது வந்து ஒரு 16 டிவிஷனாக பிரிக்கிறோம். வடக்கு அப்படிங்கிற 2 திசையாக பிரிஞ்சிருக்கும், வடகிழக்கு 2 திசையாக பிரிஞ்சிருக்கும், கிழக்கு 2 திசையாக பிரிஞ்சிருக்கும், தென்கிழக்கு 2 திசையாக பிரிஞ்சிருக்கும், தெற்கு 2 திசையாக பிரியும், தென்மேற்கு 2 திசை, மேற்கு வடமேற்கு அப்படிங்கிற எல்லாமே 2 டிவிஷனாக பிரிஞ்சு மொத்தம் 16 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதோட கம்பேரிசன் வச்சிருக்கு. தெற்குங்கிறது வடக்கோட கம்பேரிசன் வச்சிருக்கு, கிழக்குங்கிறது மேற்கோட கம்பேரிசன் வச்சிருக்கு. அதற்கு அடுத்ததாக வடகிழக்கு வடமேற்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்கு. வடமேற்கு தென்கிழக்கோட கம்பேரிசன் பொருத்தி பார்க்கணும், தென்கிழக்கு தென்மேற்கோட கம்பேரிசன் பொருத்தி பார்க்கணும். இது வந்து ஏரியாலையும் பொதுவாக நம்ம பொருத்தி பார்க்கணும். மேடு பள்ளங்களில் எது எதோட வெயிட் பேலன்ஸ் ஆகுது ஆகலை அப்படிங்கிறதையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கும். எப்படிங்கிற நிலையில இந்த சப்ஜெக்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த புரிதல் நமக்கு முதல்ல வேணும். சப்ஜெக்ட் எதில் இயங்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் வாஸ்துல சொல்ற மாதிரியா வந்து இதில் மனைவி சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அதில் வேலையும் பார்க்கல. அந்த நம்பர்ஸ்ல அது வந்து ஒர்க் ஆகலை. 8 அடி 10 அடி 11 அடி 11 16 அடி 17 அடி 21 அடி இப்படிங்கிற நிலையில நம்பர்ஸ்ல இது வந்து ஒர்க்கே ஆகலைன்னு கிராவிட்டி தான் சப்ஜெக்ட். அப்போ அதை நீங்க கவனிச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக பில்டிங்குள்ள அப்படின்னு வரும்போது ஹைட் சப்ஜெக்ட் இருக்கு, 3 டைமென்ஷனல் உயரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ பில்டிங்குள்ளேயும் ஃப்ளோர் லெவல் எங்கேயாவது இறங்கி இருக்கா ஏறி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பிளஸ் இந்த ஹைட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி நம்ம கம்பேரிசன் சொல்றோமோ அது மாதிரி பில்டிங்குள்ளேயும் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சிருக்க அந்த இடத்துல வந்து அப்போ அந்த இடத்துல ஹைட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ அதையும் நம்ம தெளிவாக பார்த்து இந்த இடத்துல பண்ணல் சரியாக இருக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இது வந்து 3 லேயர்ல வேலை பார்க்குது இந்த சப்ஜெக்ட் வந்து. ஃபர்ஸ்ட் சரௌண்டிங், அப்புறம் சைட்டு, அப்புறம் சைட்டுக்குள்ள பில்டிங்குள்ள இருக்கிற நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சரௌண்டிங் சொல்றது வந்து முதல் விஷயம் வடக்கு தாழ்வாக இருக்கணும், தெற்கு உயரமாக இருக்கணும், மேற்கு உயரமாக இருக்கணும், கிழக்கு தாழ்வாக இருக்கணும். வடகிழக்கு தாழ்வு, வடமேற்கு அதோட உயர்வு, வடமேற்கு விட தென்கிழக்கு உயர்ந்திருக்கணும், தென்கிழக்கு விட தென்மேற்கு உயர்ந்திருக்கணும். இது வந்து சரௌண்டிங்ல நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும். சைட்டுக்குள்ளேயும் இந்த நிலையை பொருத்தி பார்க்கணும். பில்டிங்குள்ள வரும்போது நம்ம இந்த மாதிரி மேடு பள்ளங்களை நம்ம அந்த இடத்துல கரெக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், ஃப்ளோர் லெவல் எல்லாமே ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி சீலிங் லெவல் ஈவனாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த ஹைட் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து ஒன்று போல இருக்கணும். எங்கேயும் அந்த டிஃபர் ஆகக்கூடாது, ஈவனா இருக்கணும், ஒன்று போல இருக்கணும். வடகிழக்கு பகுதியில் செக் பண்ணிங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் 10 அடி இருக்கணும், வடமேற்கு பகுதியில் அதே 10 அடி ஹைட் இருக்கும். கிழக்கு சென்டரில் செக் பண்ணாலும் 10 அடி இருக்கணும், வீட்டோட சென்டரில் செக் பண்ணாலும் 10 அடி ஹைட் இருக்கணும். இப்போ அந்த இடத்துல ஹை சீலிங் அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துல வரலாம் அப்படிங்கும்போது வீட்டுடைய தெற்கு மையத்திலிருந்து மேற்கு மையத்துக்குள்ள அந்த ஹை சீலிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஈவன் நம்ம ஒரு படிக்கட்டு கொடுக்குறோம் வீட்டுக்குள்ள, மாடிப்படி கொடுக்குறோம்னா அதையும் தெற்கு மையம் அல்லது மேற்கு மையத்தில் படிக்கட்டு கொடுத்தால் சரியாக இருக்கும். தென்மேற்குல கூட நம்ம படிக்கட்டு கொடுக்கலாம். ஆனால் அந்த படிக்கட்டு ஏறி மேலே போய் அந்த லேண்டிங் ரீச் ஆகிற இடத்துல அது வந்து பாசிட்டிவ் சைடில் போய் இது பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்க நீங்க எப்படி இந்த இடத்துல பொருத்தி பார்த்தால் சரியாக இருக்கும், அதை எது மாதிரியான கண்ணோட்டத்தில் அணுகணும் அப்படிங்கிற பேசிருக்கோம் நண்பர்களே. இப்போ இந்த இடத்துல குறிப்பாக என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னா ஜன்னல், அதாவது வென்டிலேஷன், வெளிச்சத்துக்கு வேலை கிடையாது. ஆனால் நமக்கு அவசியம் தேவை. ஆனால் இந்த சப்ஜெக்ட்ல இதுல ஒர்க் ஆகலை. அந்த வெளிச்சத்துக்கும் காற்றின் அடிப்படையில் வச்சு இந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. மேடு பள்ளங்களை தான் இது வந்து செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கலா பார்க்கக்கூடிய அந்த கோணங்கள் அப்படிங்கிறது எல்லா மூலையும் பெர்ஃபெக்டா இருக்கும். சவுத் ஈஸ்ட் எடுத்துக்கணும்னா 90 இருக்கணும், சவுத் வெஸ்ட்னா 90 இருக்கணும், நார்த் வெஸ்ட்னா 90 இருக்கணும், நார்த் ஈஸ்டும் 90 இருக்கும். இது வந்து பில்டிங் சப்ஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த இடத்துல தெளிவு பண்ணும்போது தான் அந்த இடத்துல பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க முடியும் நண்பர்களே. அவை நம்ம இன்னைக்கு பேசியிருக்க இந்த வாசு சார்ந்த தகவல் உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கணும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.